இடமலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம். நேற்று நடந்த விஷயங்களாகட்டும், இன்னைக்கு நடந்த விஷயங்கள் இரண்டையும் நம்ம விவாதிக்க போறோம், இன்னைக்கு பேச போறோம். ஸோ நேற்றுக்கு இந்த கோட்டாஸ்லாம் முடிஞ்சு யார் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு கேட்டு ரம்யா ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லி ஜெயிலுக்கு அனுப்பிச்சாங்க. ஜெயில் சாவியை கூட ரம்யாட்ட ஒரு அமைப்பு கொடுத்துருந்தாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பிக் பாஸ் கூப்பிட்டு அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷன் வேற, இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் வேற அப்படின்னு சொல்லி அந்த கீயை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்லாம் சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் நடந்த பல்வேறு விஷயங்களாகட்டும், சாண்ட்ராக்கும் திவ்யாவுக்கும் மறுபடியும் இன்னும் பிரச்சனை பெருசாகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அண்ட் இன்னைக்கு விஜய் சேதுபதி சில ரோஸ்ட் கொடுத்துருக்காரு, கம்ருதீனை தான் டார்கெட் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் எம்ஜே ஏன் கேட்க மறுக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியல. அது ஏன் கம்ருதீன் மட்டும் அப்படிங்கிறதும் எனக்கு புரியல. அதே மாதிரி ஆதிரை அவங்களுடைய கேஸே ஒன்றும் இல்லாத ஒரு கேஸ் அப்படிங்கிறத ஓப்பனா சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அண்ட் எவிக்ஷனும் 2 எவிக்ஷன் சொல்றாங்க. அதுல 2மே இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஏன்னா 2 பேர் போறாங்க அப்படிங்கிறது தான் தகவலா இருக்கு. இந்த 2 பேர் போறாங்கன்னு தகவல். அவங்களும் போறாங்களாங்கிறது நிச்சயமா இல்ல அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தகவலா இருக்கு. ஏன்னா எப்ப வேணாலும் என்ன சிச்சுவேஷன் வேணாலும் மாறலாம் அப்படிங்கிறாங்க. எவிக்ஷன் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் நம்மளுக்கு கிடைச்சிருக்க 2 பேர், ஒரு 2 பேர் லிஸ்ட் வந்திருக்கு. ஸோ நீங்க அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். நான் ஹரீஷ் கூட பேசுறதுக்காக பிரியா வந்திருக்காங்க. வணக்கம் ஹரீஷ். சோ நேத்திக்கு நம்ம பேசினது அந்த கோட் டாஸ்க் நீ சொல்ற, நீ கோட் டாஸ்க் முடிச்சுட்டு இப்ப இன்னைக்கு ரோஸ் பண்ணதை பத்தி சொல்றப்போ ஆதிரையை ரோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக அந்த ஜட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமே இது அப்படி கிடையாது. ஹை கோர்ட்ல உனக்கு ஜட்மெண்ட் உனக்கு ஃபேவரா இல்லைன்னா நான் சுப்ரீம் கோர்ட் போவேன் நானு. இல்ல இந்த ஆதிரை போட்ட கேஸே நலிஃபைடான கேஸ். அது ஒண்ணுக்குமே யூஸ் இல்ல. இன்னும் சொல்ல போனா ப்ளீடிங் கில்ட்டின்னு சொல்லிட்டாரு எஃப்ஜே. அப்படி இருக்கிறப்ப அங்க ஒண்ணுமே பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இல்ல அது ஓகே. நான் என்ன சொல்றேன்னா, நீ என்ன வேணா பண்ணி இப்போ ஒண்ணும் இல்ல, ஹைகோர்ட்ல ப்ளீடிங் கில்ட்டின்னு ஒரு நீங்க ரெஸ்பாண்டன்ட் சொல்லிட்டாரு அப்படின்னா, ரெஸ்பாண்டே குற்றத்தை ஒத்துக்கிறாருன்னு சொல்லிட்டு கேஸை முடிச்சு வச்சிருவாங்க. ஓ ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் போகுது அப்படின்னா, அந்த கேஸை தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் கேஸ் போச்சுன்னா அதான் தண்டனை கொடுத்துட்டாங்களே, இதுக்கு மேல என்ன பண்றது, இது ஏன் நீங்க மறுபடியும் இங்க கொண்டு வரீங்கன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிடுவாங்க. ஸோ அதை விஜய் சேதுபதி ஆதரவிட்ட சொல்றாரு. நலிஃபைட் ஆன கேஸ்ல இதுக்கு மேல நீங்க என்ன ஆர்குமெண்ட் வைக்க போறீங்க, என்ன பேச போறீங்க, அதுல எதுக்கு வெளியில வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க, அவர் சொல்லியாச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்க ஏன் அதை இன்னும் பெருசா வளர்க்குறீங்க, வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னா அதை ஏன் நீங்க கோர்ட்ல நீங்க மென்ஷன் பண்ணலன்னு கேக்குறாரு. ஆதரியோட தப்பு. ஆதரி நம்ம பேசுற மாதிரி ஆதரியோட தப்பு. அவங்க தேவையில்லாத விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஏற்கனவே முடிஞ்சு போன விஷயத்த கோர்ட்டு கொண்டுட்டாங்களே தவிர அவங்க என்ன பாயிண்ட்ஸ் வைக்கணுமோ அதை முன் வைக்காம விட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். இல்ல தட்ஸ் ஃபைன், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒருத்தர் சாரி கேட்டுட்டாரு, அந்த சாரிக்காக தான் இவ்வளவு போராட்டம் அப்படின்னாக்க என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இல்ல சாரி கேட்கல, நான் குற்றத்தை ஒத்துக்கிறேங்கிறாரு. அதுதான் ஹரேஷ், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி முடிச்சுட்டா நீ பின்னாடி பண்ணதெல்லாம் ஒண்ணுமே யாருக்குமே தெரியாம போகுதேன்றதுதான் ஆதிரையோட ஆதங்கமும் என்னோட ஆதங்கமும். ஆதிரை என்னென்ன பாயிண்ட்ஸ் தேவை அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்கணும். இல்ல ஷி வாஸ் ப்ரிப்பேர்டு தான் அதுக்கு. பட் ஆனா அதுக்குள்ளேயே இவங்க we are feeling guilty ன்னு முடிச்சிட்டாங்க. அதுதான் இவங்களுக்கு ஆதிரைக்கு டென்ஷன் ஆச்சு. எதையுமே சொல்ல விடல. இது முன்னாடியே விக்ரமும் எஃப்ஜேவும் பிளான் பண்ணி தான் பண்றாங்க. நீ சாரி கேட்டுட்டு முடிச்சுடு, ஏன்னா அதை இழுத்துட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. சோ இது ப்ரீ பிளான்டு தான் இது ஆக்சுவலி. சோ எனக்கு தெரிஞ்சு ஒரு லா படிச்ச ஒருத்தரா எனக்கு தெரிஞ்சு விக்ரம் நல்லா பண்ணிருக்காருன்னு நான் சொல்லுவேன். ஒவ்வொரு கேஸ்லயும் எப்படி ஆர்குமெண்ட் வச்சா எந்த கேஸ் ஜெயிக்க முடியும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா முடிவு பண்ணி பண்ணிருக்காரு. சோ அதனால இல்ல வேர்ட்ஸ் எல்லாம் மெச்சூர்ட் எனஃப். சோ ஐ அப்ரிஷியேட் விக்கல்ஸ் இன் திஸ் ஆர்குமெண்ட் எல்லாம் சூப்பர்பா இருந்தது. the way of questioning கேஸ்ல எடுத்த விஷயம் அப்படிங்கிறது ப்ளீடிங் கில்ட்டி அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரை ஓகே, அது அக்செப்டட். பட் ப்ளீடிங் கில்ட்டி அப்படிங்கிறதுக்கு பதிலா வெளியிலேயே நாங்க இதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டோம் அப்படின்னு அவங்க தரப்பு ஒரு சாட்சி கொண்டு வந்தா அந்த கேஸ் எஃப்ஜே ஜெயிச்சிருப்பாரு. அதை மிஸ் பண்ணிட்டாங்கிறது மட்டும் தான் எனக்கு ஏன் அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஓகே, சோ இது அவங்க பேசுறாங்க அப்படின்றத இவர் கொஸ்டின் பண்றது ஐ எம் நாட் ஓகே வித் விஜய் சேதுபதி. நீ விஜய் சேதுபதி இது இந்த வாரமும் கம்ருதீன் அப்படின்னு ரோஸ் பண்றாரு அப்படின்னு சொல்ற. அவர் எல்லா வாரமும் கம்ருதீன் அண்ட் பார்வதி மட்டும்தான் டார்கெட். ஏன்னா அவங்க திருப்பி அடிக்க மாட்டாங்கன்ற தைரியம். இப்ப மத்தவங்கனாக்கா இப்ப ஆதிரைய சொல்லுங்க அப்படின்றப்ப ஆதிரை இன்னொரு வாய்ஸ் கொடுக்குறப்பவே அவருக்கு அங்க ஒரு மாதிரி ஆயிடுது. இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. எஃப்ஜேவை எதனா சொல்றப்ப இந்த ஆட்டிடியூட் என்கிட்ட வச்சுக்காதீங்க. சோ இந்த மாதிரி ரியாக்ஷன் தான் அடுத்த கண்டஸ்டன்ட் கிட்ட இருந்து உனக்கு வருது.
பட் பாரு அண்ட் கம்ருதீன் வந்துட்டு நீ என்ன சொல்றது பண்ணாலும் சூடு சொரணையே இல்லாம அவங்க வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரே இல்ல காரணத்துக்காக. அதுக்கப்புறம் பார்வதியும் கமருதீனும் போன அவங்க வந்து பண்றதும் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. இல்ல இல்ல அத அடுத்து பேசுறேன். நான் இப்ப எஃப்ஜியோட ரோஸ்ட் மட்டும் சொல்லிக்கிறேன் நானு. நம்ம எதிர்பார்த்ததுதான் ஏதாச்சும் ஒண்ணு கிடைக்குமா, ஏன்னா இந்த வாரம் வேற எதுவும் கண்டென்ட் இல்ல உனக்கு பேசுறதுக்கு. இப்ப நீ இப்ப என்ன சொல்றது, அந்த சனிக்கிழமை வந்துட்டு 1 மணி நேரம் நீ ஓட்டணும்னாக்க எப்படியாச்சும் ஒரு 3/4 மணி நேரம் வந்துட்டு இதை கத்தி தான் நீ ஓட்டணும் அப்படின்றது வந்துட்டு நீ ப்ரிப்பேர்டா வந்துட்ட. ஓகே ஃபைன், மைக் இஷ்யூவா, பாருவா, கம்ருதினா, சோ நம்ம வேற எதனா நம்ம ஷூட்டிங் முடிச்சுட்டு கூட வந்து இங்க இறங்கிக்கலாம். ஒரு பிளானிங்கே வேண்டாம், ஹோம்ஒர்க் வேண்டாம், பார்க்க வேண்டாம், எதுவுமே கிடையாது. ஸோ அது ஈஸி பண்ணி கொடுக்குறாங்க ஒவ்வொரு வாரமும் கமருதீனும் பார்வதியும். இவர் வந்துட்டு ஃபுல்லா எபிசோட் பார்த்தா மட்டும்தான், அந்த 24x7 பார்க்கலனாலும் ஓரளவுக்காச்சும் அந்த எபிசோடுங்களை பார்த்தா மட்டும்தான் இவருக்கு அது உள்ள என்ன நடக்குது, இதுக்கு கேள்வி கேட்கணும், இதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் வந்துட்டு அந்த மைக் போடாம இருந்தாங்க, இதெல்லாம் வந்துட்டு ஒரு கேள்வியா இவரால வைக்க முடியும். இப்ப நம்ம ரிவ்யூ பண்றோம்னா நம்ம அந்த 1 hour பார்த்துட்டு ரிவ்யூ பண்றது கிடையாது. ஸோ நம்ம பாயிண்ட்ஸ் கேதர் பண்றோம். நீ ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேட் பண்ற, நான் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேட் பண்ற, பாயிண்ட்ஸுங்களை பிளக் பண்றோம், போட்டு திணிச்சு நம்ம ரிவ்யூன்னு ஒண்ணு கொடுக்குறோம் நம்ம. அப்போ நீ வந்துட்டு நீ ஹாஸ்ட் பண்ற ஆள்னா 2 தராசும் வந்துட்டு ஈக்குவலைஸ் பண்ணணும். நீ உனக்கு அதுக்கு டைமே கிடையாது. நீ என்ன பண்றது, துபாயில இருந்து கூலர்ஸ் வாங்கிட்டு வந்த, அமெரிக்கால இருந்து இதை வாங்கிட்டு வந்தன்றதுக்கு அந்த பெருமை தான் உனக்கு இருக்கே தவிர உனக்கு வந்துட்டு நீ வாங்குற சம்பளத்துக்கு நீ ஜஸ்டிஃபை பண்ணலன்றத ஒரு குற்றச்சாட்டாவே நான் வைக்கிறேன். உனக்கு எதுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்கன்னுட்டுன்னு எனக்கு தெரியலன்னுட்டுன்னு அந்த குற்றச்சாட்டா வைக்கிறேன் நானு. சோ இது வந்துட்டு நீ சொன்ன பாரு, அந்த 2 பேர் மட்டும் தான் கிடைச்சாங்க ரோஸ் பண்றதுக்குன்னு, இதுதான் வாரம் இதுதான் நடக்குது. இன்னொன்னு, கம்ருதீன் இஷ்யூ வந்துட்டு எஃப்ஜே கூட சண்டை போட்டதுக்கு நீ எஃப்ஜேவை விட்டுட்டு கம்ருதீனை பிடிச்சி பேசுற. எஃப்ஜேவும் தான் தப்பு பண்ணிருக்கா, நீ எஃப்ஜேவையும் கேட்கலாம்ல, இல்லைன்னா அந்த இஷ்யூவை வந்துட்டு 2 பேரையும் கேட்கணும் அப்படின்றதுனால நான் விட்டுட்டா கூட பரவாயில்ல. இப்ப என்ன ஆகுது, எஃப்ஜே பண்றதெல்லாம் கரெக்ட், ஏன்னா உன் பையனோட ஃப்ரெண்டுன்றதுனால வந்துட்டு உன் பையனோட ஃப்ரெண்டு, உன் ஒய்ஃபோட ரிலேஷன் எல்லாத்தையும் தூக்கின்னு வந்து இதுக்குள்ள போட்டுட்டு ஏன் உங்க உயிரை எடுத்துட்டு இருக்க அப்படின்றதுதான் நாங்க கேக்குறோம். நாங்க இப்ப இந்த ஒரு ரீசனுக்காக எஃப்ஜே அது ஒரு பக்கம். அடுத்தது கம்ருதீனை ரோஸ்ட் பண்ணோம்னா எதுக்கு, திவ்யாவோட இஷ்யூக்காக அதுக்கு ஒரு ரோஸ்ட் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, திவ்யாவை வந்துட்டு அந்த வாடி போடி பேசுறப்பவோ, அந்த காக்கா இது போதுன்னு சொல்லிட்டு பேசுறப்பவோ வந்துட்டு கேப்டன் அமித்தும் வினோதா அங்க இருந்தாங்க. சோ நீங்க ஏன் கேள்வி கேட்கல? இவ்வளவுதான் இன்னைக்கு ஷோ, இவ்வளவுதான் ஹரிஷ். 1 மணி நேரம் கேட்கும்போது இதையும் சேர்த்து கேட்டிருந்தா நம்ம பெட்டரா இருக்கும். நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணலான்னு நீங்க சொல்றீங்க, நீங்களும் தானே நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணீங்க, அதுக்கு வேணா குறும்படம் போட்டு காட்டவா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா திவ்யா அவங்க பண்ண தப்ப புரிஞ்சிருப்பாங்க கண்டிப்பா. அதை அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறார் விஜய் சேதுபதி, எனக்கு புரியல. இப்போ நம்ம இன்னைக்கு பேசிட்டோம், இப்போ இதை கேட்க மாட்டாரு. ஒரு 4 வாரம் கழிச்சு கடைசி டைம்ல வந்து அவங்க வெளியில போறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கேட்பாரு. அதுதான் நான் சொல்றேன், நீ ஹோம்ஒர்க்கே பண்றது கிடையாது, நீ எபிசோடும் பாக்குறது இல்ல, ஹோம்ஒர்க்கும் பண்றது இல்ல. இப்ப உனக்கு ரொம்ப ஈஸி. இன்னைக்கு வந்துட்டு இந்த 1 மணி நேரம் நான் இப்ப பேசினேன் பாரு, நான் பேசினது என்ன ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் இருக்குமா, இந்த 4 நிமிஷம் தான் வந்துட்டு 1 hour ப்ரோக்ராம். இதுல ரம்யாவோட எவிக்ஷன் இன்னைக்கு. சோ அவ்வளவுதான் முடிஞ்சு போகுது. நீ என்னத்துக்கு நீ ஷோ நடத்துறன்றது எங்களுக்கு தெரியல. நாங்களும் வந்துட்டு கேட்டு 70 நாளா நான் கேட்டுட்டு இருக்கேன். 70 நாளா நானும் வந்துட்டு என்ன சொல்றது, அதை கேட்டுட்டு இதை ரிவ்யூ பண்றோம், அதை கேட்டுட்டு நெக்ஸ்ட் சீசனுக்கு நீ மட்டும் ஹாஸ்டா வந்தா கண்டிப்பா நான் ரிவ்யூ பண்றதாவே இல்லைன்றத நான் சொல்லிக்கிறேன். அந்த அளவுக்கு வர்ஸ்டா போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வில் கம் டு பார்வதி அண்ட் கம்ருதீன். they are going beyond the limit. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. இப்ப நம்ம வந்துட்டு அந்த 18+ சப்ஜெக்ட்ன்றத பேசுறதே வந்துட்டு நம்ம அவ்வளவு வல்கரா பேசுறாங்க, அவங்க பாடி லாங்குவேஜ் அவ்வளவு வல்கரா இருக்குன்றத எத்தனையோ தடவை இனிஷியேட் பண்ணிருக்கோம். பட் என்ன சொல்றது, அவனோட ட்ரெஸ்ல வந்துட்டு லிப்ஸ்டிக்கோட கரை இருக்குன்றது துவைச்சா போயிடுமான்னு கேட்கறது ஆகட்டும், அந்த வழக்கு மன்றத்துல இருந்து வெளியில வந்துட்டு திரும்ப உள்ள போனதாகட்டும், இவர் வந்துட்டு அதுக்கப்புறம் கம்ருதீன் பார்வதின்னு பிக் பாஸ் கூப்பிடுறதாகட்டும், எக்ஸ்ட்ரீமா இது வந்துட்டு போயிருக்கு அப்படின்றதான் நான் பாக்குறேன். That's not new அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஓவியா ஆரவ் இஷ்யூல நடந்தது. என்னன்னா அன்னைக்கு வந்து 24/7 லைவ் கிடையாது, அதனால அது பெருசா பேசப்படல. இன்னைக்கு 24/7 லைவ் வந்ததுனால அது பெருசா அன்னைக்கு வந்து கமல்ஹாசன் மருத்துவ முத்தம்னு அதை வந்து சிம்பிளா முடிச்சுட்டாரு அவரு. நீங்க 24/7 லைவ் போறதுனால இது இஷ்யூ
இஷ்யூ ஆகுது. மற்றபடி இது எனக்கு இது நியூவா இல்லை. பட் என்னன்னா 24/7 லைவ் போகுது அப்படிங்கிறப்போ நீங்க எதை காட்டணும் எதை காட்டக்கூடாதுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். எடிட் இது பண்றவங்க இஷ்யூ ஒழுங்கா எடிட் இது பண்ணுங்க. இஷ்யூ ஆகுதுன்னு தெரிஞ்சும் இதை நீங்க எடிட் பண்ணி உங்களோட டிஆர்பிக்காக யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா அப்ப யார் மேல தப்பு? இல்ல எடிட்டிங் நீ டீம் மேனேஜ்மெண்ட் டீம் 2 பேர் மேலேயும் தான் தப்பு. கண்டிப்பா பார்வதியும் கமல்தீனும் தே ஆர் அடல்ட். அவங்களுக்கு வந்து அவங்க எப்படி இருக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். ஷோவில் அவங்க இப்படி நடந்துக்கிறாங்கன்னா அதை ஏன் காட்டுறீங்க வெளியில? இல்ல நான் அதுதான் உங்களுக்கு கேக்குறேன். வந்து நீ இதெல்லாம் வெளியில போனா தப்பா தெரியும். இதெல்லாம் அடல்ட் கண்டென்ட்டா போகும். மக்கள் பார்க்க மாட்டாங்க, சலிச்சு போயிடும் மக்களுக்கு அப்படின்னு தெரியுது. அதை எடிட் பண்ணி கட் பண்ணி ரிமூவ் பண்றதுல என்ன இருக்கு அதை எடிட் பண்றதுல உங்களுக்கு என்ன வலிக்குதுன்றதுதான் கேள்வி. இப்போ நம்ம பக்தி படம் எடுத்துட்டா கூட இப்போ அவங்களுக்கும் வந்துட்டு காஸ்டியூம் சேஞ்ச் பண்றப்போ என்ன சொல்றது, அந்த அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடிட் பண்ணிட்டு தான் வந்துட்டு நம்ம ஒரு பக்தி படத்தை கொடுக்குறோம். அப்படி இருக்கும்போது வந்து என்ன எடிட் பண்ணணும்ன்றது கூட தெரியாம எடிட் அந்த குரூப்பை நீங்க வச்சிருக்கீங்க, நீங்க மெயின்டைன் பண்றீங்கன்னா இதை விட வர்ஸ்ட் ப்ரோக்ராம் எதுவும் இல்லை, அப்படி இதை விட வர்ஸ்ட் டீம் எதுவும் இல்லை அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். நான் இப்போ எல்லாருமே திருப்பி 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 ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம், இது ஃபேமிலியோட உட்காந்து பாக்குற ஷோ, ரியாலிட்டி ஷோ அப்படின்றத திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம் நாங்க. ஸோ வாட் எக்ஸாம்பிள் யூ வாண்ட் டு கிவ் ஃபார் அதர்ஸ்ன்றது தான் இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வந்துட்டு இதுதான் நீங்க எக்ஸாம்பிளா கொண்டு வந்து வச்சு அடுத்த சீசனை டெவலப் பண்ண போறீங்களா? ஏன்னா இது வரைக்கும் இல்லாத சீசனா தான் இந்த சீசன் இருக்கு. எல்லாமே ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க, எல்லாமே நார்மலைஸ் பண்ணிட்டாங்க, வயலன்ஸை நார்மலைஸ் பண்ணிட்டாங்க, அடல்ட் செக்ஷனை வந்துட்டு நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. என்ன சொல்றது, தே வெண்ட் பியாண்ட் கிஸ்ஸிங். ஆல் கிஸ்ஸிங் ஆச்சு, ஹக்கிங் ஆச்சு, ஸ்மூச் ஆச்சு, எல்லா கன்றாவையும் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அது என்ன ஷோன்றதுன்னு கூட எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு வார்த்தைகளை அள்ள தெரியல எனக்கு. சோ அந்த மாதிரி நீங்க எல்லாமே கொண்டு போயிட்டீங்க. இப்ப அடுத்த சீசன் ரொம்ப என்ன சொல்றது, அடுத்த சீசன் புரியல. ஒரிஜினல் ஏபிசி ஷோ வந்துடும் அடுத்த சீசன்ல, அவ்வளவுதான். சோ வேர் வி ஆர் கோயிங், போட் எங்க செயல் ஆயிட்டு இருக்குன்றது எங்களுக்கு தெரியல. ஒரிஜினாலிட்டியா ஷோ கொடுக்குறாங்க, அவ்வளவுதான் மேட்டர். ஒரிஜினலா ஏபிசியில எப்படி டெலிகாஸ்ட் பண்றாங்களோ அது மாதிரி நான் ஒரிஜினாலிட்டியா நான் தரேன்னு போறாங்க. அப்புறம் வளகாப்பு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களோ? என்ன பண்றீங்க நீங்கன்றது தான் கேக்குறோம் நாங்க. திஸ் இஸ் நாட் அட் ஆல் ஃபேர். நான் என்ன சொல்றேன், எவ்ரி ஒன் ஹேஸ் ஏ பிரைவசி இருக்கு எல்லாருக்குமே. உங்க பிரைவசிய வந்துட்டு நீங்க எங்க இது பண்ணணுமோ அங்க பண்ணிக்கணும். இப்ப வந்துட்டு நீங்க மைக்கை எடுத்துட்டு பேச என்ன, இன்னும் மிஞ்சி போனா ஒரு 30 நாள், நீங்க 30 நாள் இருக்க போறீங்களான்றது தெரியாது. இந்த ஒரு 30 நாள் உங்களால மைக் இல்லாம பேச முடியாதா? அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு இருக்குன்னா அதுக்கு பேர் லவ்வே கிடையாதுன்னு நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். உங்களுக்கு அந்த உடம்பு ரீதியா வந்துட்டு ஹார்மோன் சேஞ்ச் தான் ஆயிட்டு இருக்கே தவிர இதுக்கு பேரெல்லாம் நீங்க லவ்னு சொல்லிட்டு தெரியாதீங்க அப்படின்றதுதான் நான் சொல்றேன். நான் என்ன வேணும் உங்களுக்கு, என்ன பேசணும் வெளியில. இப்ப சாண்ட்ராவை வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க, அப்ப என்ன சொல்றாங்கன்னா நாங்க என்ன ஃபேமிலி இந்த லேண்ட் இஷ்யூ பேசுறோம், அதுக்கு ஏன் மைக்க மூடுற? எவ்வளவு விஷயங்கள் நீங்க பேசுறீங்கன்னா அதுக்கெல்லாம் ஏன் மைக்க மூடுறீங்க? ஆனா இவங்க மைக்க மூடுறாங்க, இவங்க இத பேசுறாங்கன்றத மட்டுமே குற்றச்சாட்டா வைக்க முடியாது. எஃப்ஜே ரொம்ப கூலா சொல்றான், நான் மைக்க மூடல, மைக்கு சரிஞ்சிடுச்சு, கீழே போயிடுச்சு, நான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன், அவ்வளவுதான். எத்தனையோ வாட்டி எஃப்ஜே மைக் இல்லாம பேசியிருக்கான், எத்தனையோ வாட்டி. இப்ப இன்ன வரைக்குமே வந்துட்டு கனி மைக் இல்லாம இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் 70 நாள் கடந்தும் வந்துட்டு மைக் போடாம தானே எல்லார்கிட்டயும் போயிட்டு சாரி கேட்டுட்டு எல்லார்கிட்டயும் ஒரு பாசிட்டிவ் திங் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இவ்வளவு பெரிய பொம்பளைக்கே தெரியாதா அது? 70 நாள் கடந்து போச்சு, இப்ப மைக்கு பிள்ளை இதுல மைக் ஆன் ஆஃப் பண்றது கூட தெரியாம வந்துட்டு 70 நாள் ஓட்டி இருக்காங்கனாக்கா எவ்வளவு பெரிய விஷயம் அது. சோ எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் பண்றீங்கன்றது தான் கேள்வியே. இப்ப இன்னைக்கு உட்காந்து என்ன சொல்றது, ஊர்கிழவிங்க பேசுற மாதிரி கனியும் விக்கல்ஸும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன் திவ்யா, நான் ரொம்ப திவ்யா மேல எனக்கு நிறைய நல்ல ஒப்பீனியன் இருந்தது. ஆக்சுவலி நான் சொன்னேன் இது பேரை கெடுத்துக்காம இந்த பொண்ணு போகாது வெளியிலன்னு சொல்லிட்டேன்னு. எனக்கு எல்லாமே சரிஞ்சு போச்சு, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்ற விஷயமே சரிஞ்சு போச்சு. இப்போ நீ வந்து ஹானஸ்டா இருந்த பிரஜன் கூடவும் சாண்ட்ரா கூடவும் நீ சொல்ற அந்த ஹானஸ்டி இப்ப எங்க போச்சுன்னு கேக்குறேன். இப்போ உங்க 2 பேருக்குள்ள இப்போ நடந்துட்டு இருக்கிறது வந்துட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். என்ன ரீசன்காகன்னு உனக்கு தெரியாது, ஆனா தெரிஞ்சும் தெரியாம இருக்கியான்றது எங்களுக்கு தெரியாது. இப்போ சாண்ட்ரா வந்துட்டு ரிவீல் பண்ணிட்டாங்க. நான் சொன்னல அந்த பொசசிவ்னஸ் தான், ஐஸ்கிரீம் கொடுத்ததுல வந்துட்டு அந்த அம்மாவுக்கு பொசசிவ் ஆயிடுச்சு. யாரா இருந்தாலும் அவ்வளவுதான், ஷி இஸ் a நார்மல் ஹியூமன் பீயிங். யார் ஒரு தங்கச்சி, அம்மா, எந்த உறவாக இருந்தாலும் கூட
தன்னை விட்டுட்டு இன்னொருத்தருக்கு அது ஒரு இடத்துல, அதுவும் ஒரு பப்ளிக் ஷோ, ரியாலிட்டி ஷோல வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறப்ப அந்த பொசிஷன்னஸ் தானா வரும். இதுக்கு வந்துட்டு தப்பான அர்த்தம் கற்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அந்த பொசிஷன்னஸ் தான் வாஸ் ஹிட்டிங் சாண்ட்ரா. இப்ப அதை வந்துட்டு அவங்க வெளிப்படுத்த முடியாம அது உள்ளுக்குள்ளேயே போட்டு புழுங்கிருக்காங்க. அந்த டைம் திவ்யாவும் பிரஜனும் வந்து சாண்ட்ராவை டீஸ் பண்ணிருக்காங்க. அதுல கோபம் வந்துருச்சு. இப்போ அந்த இஷ்யூல இருந்து சாண்ட்ரா வந்து எங்க அப்பா இறந்த டேட்டுன்னு சொல்லி அழுதாங்க. டேட்டுனால சொல்ல, இறந்த நாளுன்னு தான் சொன்னாங்க. அது நாளுன்றத டேட்டா டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க போல. இறந்த டேட்டுன்னு சொல்றாங்க. பட் பிரச்சனை கேட்டாக்கா அது டேட் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு பேச்சை மாத்தினாங்கன்றத வந்து கனியும் விக்கல்ஸும் பேசுறாங்க. இந்த திண்ணைங்கள்ல உட்காந்து ஊர்கிழமைங்க பேசுற மாதிரி விக்கல்ஸ், எனக்கு தெரியல, விக்கல்ஸ வந்துட்டு ஒரு டிபேட் பண்றப்பவும் சரி, ஒரு ஆர்கியூ பண்றப்பவும் சரி, அவ்வளவு மெச்சூர்ட் கண்டென்ட் கொடுக்குற ஒரு விக்கல்ஸ் ஊர்கிழவி ரேஞ்சுக்கு வந்து உட்காந்து ஊர்கதையை கேட்டுட்டு அவ்வளவு சுவாரஸ்யமா கேட்டுட்டு இருக்கிற விக்கல்ஸ் எப்படி சிங்க் ஆகுதுன்னு எனக்கு புரியல. கனி ஓகே, அது அது தட் சார்ட் ஆஃப் அ கேர்ள் அப்படின்றது, தட் சார்ட் ஆஃப் அ ஃபீமேல் அப்படின்றத நான் விட்டுறேன். நானு விக்கல்ஸ் என்ன ஜட்ஜ் பண்ணவே முடியல என்னால. இப்படியா இப்படியா, இங்கேயா இங்கேயான்றதே எனக்கு தெரியல விக்கல்ஸ். அந்த அளவுக்கு அது ஒரு இது கதை நட்டுன்னு உட்காந்து சொல்றாங்க. பட் த மிஸ்டேக் இஸ் ஃப்ரம் திவ்யா சைட் தான் சொல்வேன் நான். எதுக்கு சொல்ற அது போயிட்டு? இப்ப உனக்கு இப்ப இந்த குரூப்புக்கு ஆகாதவங்க அப்படின்னா அந்த கனி குரூப். அப்ப நீ கனி கிட்ட போயிட்டு நீ மொத்த விஷயமும் நீ ஷேர் பண்ற. அப்ப என்ன இருக்கு? இப்போ உனக்கு எனக்கு ஒரு பிரச்சனைனாக்கா உனக்கு ஆகாதவங்க கிட்ட நான் போயிட்டு ஷேர் பண்ண உனக்கு எப்படி இருக்கும்? நாளைக்கு நீயும் நானும் வந்து மீட் பண்ணிக்க முடியுமா? திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் தேர். எனக்கு இந்த விஷயத்துல திவ்யா எனக்கு சுத்தமா பிடிக்கல. இது வந்துட்டு ஒரு மெச்சூரிட்டி கிடையாது. யாருன்னா எப்படின்னா போகட்டும், நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஒண்ணு இருக்குல்ல, அதை மெயின்டைன் பண்ணணும் இல்ல அப்படின்றதுதான். சோ எனக்கு வந்து 2 நாள் கேப் கொடுத்துட்டு சாண்ட்ரா கிட்ட அவங்களே போய் பேசியிருந்தாங்கன்னா இந்த இஷ்யூ சார்ட் அவுட் ஆயிரும். கண்டிப்பா திவ்யா வந்து சாண்ட்ரா பேசல அப்படின்ன உடனே கனியோட போய் சேர்ந்துட்டாங்க. அந்த குரூப்போட போய் சேர்ந்து அப்படியே அவங்களோடய அப்படியே ஜாயிண்ட் ஆகி அங்க பேசிட்டு இருக்கிறது, இங்க நடந்த விஷயத்தெல்லாம் அங்க சொல்றதுங்கிற ரேஞ்சுக்கு மூவ் ஆயிட்டாங்க. ஸோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல பேட்சப் ஒர்க் எல்லாம் போட்டு பண்ண முடியாது. இல்ல, the second eviction is சாண்ட்ரான்ற மாதிரி கேள்விப்பட்டேன், எனக்கு தெரியாது. ரம்யாங்கிறாங்க, ரம்யா எனக்கு போவாங்களான்னு. அதான் நம்மளுக்கு 6 மணிக்கு மேலதான் விஷயம் தெரிய வரும். ஃபர்ஸ்ட் எவிக்ஷனே உண்மையா பொய்யானேட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் ரம்யா சொன்னாங்க, செகண்ட் எவிக்ஷன் சாண்ட்ரான்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அது சாண்ட்ராவா இருந்தா, 2வது எவிக்ஷன் சாண்ட்ரா போனா திவ்யாவோட கை ஓங்கி நிற்கும் அந்த இடத்துல. இப்ப நான் வந்து 2 பேரும் அனுப்பிட்டேன். போடுறது ரொம்ப நல்லதுன்னு. ஏன்னா சாண்ட்ரா வந்து லாஸ்ட் 1 வீக்கா என்ன ரியாக்ஷன் காட்டுறதுன்னு தெரியாம ரொம்ப டைப்பா மென்டல் ப்ரெஷர்ல இருக்காங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா திடீர்னு அழுகுறாங்க, திடீர்னு ஒரு இடத்துல கோபப்படுறாங்க, திடீர்னு சிரிக்கிறாங்க. அது என்ன ரியாக்ஷன் காட்டுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அந்த எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்களால. ஸோ அதனால வெளியில போறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். போனாதான் அவங்களுக்கு அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் ரிலீவ் ஆகும். ஏன்னா அது இன்னும் ப்ரெஷர் ஆகும். எனக்கு தெரியல 20 years இல்ல 20 years ஆஃப் மேரேஜ் இது நடந்திருக்கு, கல்யாணம் நடந்து 20 வருஷம் ஆயிருக்கு அப்படின்றது சொல்றாங்க. எந்த இடத்துலயுமே பிரிஞ்சு இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்றது ஒரு கேள்வி எனக்கு. பிரச்சனை இல்லைங்க அவங்களுக்கு புரிஞ்சிருக்கிறது பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா பிரஜன் வெளியில போனதுக்கு இவங்க தான் காரணம்னு அவங்களாம் ஒரு தாட்ல இருக்காங்க. 2வது பிரஜனை வந்து இந்த பொண்ணு ட்ரை பண்ணுது அப்படின்னு ஒரு தாட் வந்துருச்சு அவங்களுக்கு. இத விஜய் சேதுபதி தான் தூவம் போட்டது. ஆமாமா, ஐஸ்கிரீம் வந்துட்டு அவரை போய் வாங்கி கொடுக்க வச்சிருக்கீங்கன்னு அது சொன்னப்பதான் சாண்ட்ராக்கு கோவம் வந்தது அந்த இடத்துல. இப்ப இது என்னத்துக்குன்றது எனக்கு புரியல. விஜய் சேதுபதி இருக்கிற எல்லா பிரச்சனையும் கூட விஜய் சேதுபதி தான் பெருசா இருந்தாரு. ஓலை பண்ணிக்கிறீங்களா அப்படின்னாரு. அங்கதான் வந்து அது இன்னும் பெரிய பெரிய இஷ்யூவா இருக்கு. யூஸ்வலா வந்து அவர் பேண்டை எது கொடுத்தாரு அப்படின்னா கேமை நான் வந்து அவங்களோட விளையாட மாட்டேன், தனியா ஆட போவேன் அப்படிங்கிறது தான் இது. பட் அவர் வந்து கம்ப்ளீட்டா ரிலேஷன்ஷிப்பை நீங்க வந்து துணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் விஜய் சேதுபதி. அதுதான் இன்னும் பெரிய இஷ்யூ ஆச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா ஸ்ட்ரெஸ்ல இருந்தாங்க. பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு கன்ஃபெஷன் ரூம்ல வந்து இது வரைக்கும் என்கிட்ட வந்து பிரச்சனை இப்படி நடந்துக்கிட்டதே கிடையாதுங்கிறதெல்லாம் சொல்லி இது பண்ணாங்க. ஸோ அது மென்டல் ப்ரெஷர் இருக்கு. அது வந்து வெளியில வந்துட்டா நல்லதுன்னா, இல்லைன்னா இன்னும் ப்ரெஷர் ஆகி அது 90 நாள் வரைக்கும் அவங்களால இருக்க முடியாது உள்ள. இல்ல அது ஒண்ணு, அந்த ஷர்ட்டை ஒண்ணு தூக்கிட்டு எல்லாம் போற இடம் எல்லாம் கையில வச்சுட்டு அதுவே கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கு. அது சில சமயம் மறந்துடுறாங்க. ஓகே, அது என்ன பொறுத்தவரை ஓகே, அது பிரச்சனை இல்லை. பட் வந்து 90 நாள் அவங்க உள்ள இருக்கிறதுனா வந்து தனியா ஆடணும், தனியா ஆட விட மாட்டாங்க. எப்படியும் பார்வதி அண்ட் கமலன் அவங்க கூட யாரும் சுத்திட்டு இருக்க போறாங்க இருக்கிற வரைக்கும். அதனால அவங்களால இவங்க கேம் கேட்டு போயிடும். பார்வதி கமலதுனால இவங்க கேம்
விட்டு போயிடும். அதுக்கு அவங்க வெளியில வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளியில கண்டிப்பா எனக்கு வந்து அதுக்கப்புறம் என்னங்கிறது பாத்துக்கு. ஏன்னா இவங்களுக்கு வந்து வெளியில வந்து கொஞ்சம் கிட்ஸோட கொஞ்சம் வந்து 2 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா 3வது நாள் நார்மல் ஆயிடுவாங்க. சோ எனக்கு என்னன்னா இந்த கப்பு யாருக்குமே கொடுக்காதீங்கன்றதுதான். ஏன்னா நோ ஒன் டிசர்வ்ஸ் இட் அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன் நானு. அந்த பார்வதியோட அளவு விக்கல் விக்ரமாங்கிறது தான் டவுட். மற்றபடி வேற யாரும் கப்பு இல்லைங்கிறது தெளிவாக இதர் இட் இஸ் பார்வதி அவர் விக்கல் விக்ரம் 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் வந்து ஃபைனலிஸ்டா பார்வதி டைட்டில் வின் பண்ண ரன்னர் போறாங்க போட்டுருவாங்க. அப்படின்னு தான் சொல்லப்படுது. எனக்கு பார்வதி கொடுப்பாங்கங்கிறதுல சந்தேகம் இருக்கு. ஏன்னா பார்வதிக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா விஜய் சேதுபதி அதுக்கு ஒத்துக்க மாட்டாருன்னு நான் நம்புறேன். ஓகே. அவருக்கு வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு பர்சனலா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிற ஒரு ஆளு பார்வதியோட. பட் என்ன பிரச்சனை அப்படின்னு எனக்கு இன்னும் புரியல. பார்வதி கூட அவருக்கு என்ன பிரச்சனை, எதனால வந்து பார்வதி டார்கெட் பண்றாரு எனக்கு சுத்தமா எல்லாருக்கும் பொசிசிவ்னஸ் வருது, நமக்கும் வந்தா என்னன்னு யோசிச்சிருப்பாரு. ஸோ ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு தட். அது வேண்டாம் அந்த டாபிக். ஸோ நம்ம இப்ப இந்த 2 எவிக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன வாரமும் 2 எவிக்ஷன் சொன்னாங்க, ஒண்ணுதான் நடந்தது. ஸோ இந்த வாரம் வந்துட்டு 2 எவிக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஒன்னு ரம்யா அண்ட் சாண்ட்ரான்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயம் கிடையாது மக்களே. ஏன்னா வந்துட்டு இது ஓட் பேஸ் பண்ணியோ இல்ல எங்களுக்கு வர நியூஸ் பேஸ் பண்ணியோ இப்ப எல்லாம் கிடையாது எவிக்ஷன். அவங்களுக்கு என்ன தோணுதோ, அவன் என்ன சொல்றது, அந்த லாஸ்ட் டைம் ஒரு சேஞ்ச் நடக்குது. எதுக்காக நடக்குது, யாருக்காக நடக்குதுன்றது தெரியாது. பார்க்க போறவங்களுக்கே வந்து இவங்க தான் எவிக்ஷன் சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கு அப்புறம் ஏவி எல்லாம் 3 பேர் ரெடி பண்ணி வச்சிருக்கோங்கிறாங்க. 3 பேருக்கு ஏவி ரெடி பண்ணி வச்சுட்டு கடைசியில நாங்க சொன்னவங்க கிடையாது வேற ஒருத்தவங்க போறாங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதுவும் கடைசி நேரம் ஷூட்டிங் டைம், கடைசி நேரத்துல. அதுதான் அது ஏன் அந்த கடைசி நேரம் ஏன்றது தெரியல. ஏன்னா அவங்களுக்கு இவங்க கண்டென்ட் கொடுப்பாங்க, அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு ஐடியா வந்திருக்கலாம். அது எடிட்டிங் டீம் கன்சல்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அங்க இருக்கிற ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லியிருப்பாங்க, இவங்களால கண்டென்ட் போகுது, இவங்களால டிஆர்பி வருது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால கண்டினியூ பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கும். கண்டிப்பா தெரிஞ்சு இப்போ அந்த கண்டென்ட் கொடுக்கறது யாருமே இல்ல, பார்வை யாருமே இல்ல பாரு தவிர. அண்ட் என்ன கம்மிங் வீக் இது ஃபேமிலி டாஸ்கா? அப்படிதான் நினைக்கிறேன். தயவு செய்து அந்த ஃபேமிலி டாஸ்க வச்சு அந்த கனி திருவா அனுப்பி விட்டுடுங்க அப்படின்றதுதான். கனி 100 சத்தியமா நாள் என்னால அந்த இருப்பாங்கன்னு ஒரு முகத்தை டாக் பார்க்க இருக்கு. முடியல. கனி 100 நாள் இருப்பாங்கன்னு ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. நான் தாங்க மாட்டேன். 100 நாள் நான் ரெவ்யூ கொடுக்கணும் இல்ல, நான் தாங்க மாட்டேன். ஏன்னா அவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கு அது பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம். சோ எனக்கு வந்து என்ன சொல்றது, கனித்திரு முதல் கூப்பிட்டுக்கோங்க. விஜயலட்சுமி என்ன கோடி புண்ணியமா போகும் உனக்கு, நீ வந்து கூட்டிட்டு போயிடு அப்படின்றதுதான் ஃபேமிலி சொல்லணும். டாஸ்க் வந்துச்சு நெக்ஸ்ட் வீக் வந்துச்சு அப்படின்னா இன்னொரு 3 வீக்ஸ் கேப் இருக்கும். 3 வீக்ஸ் கேப்ல கனி சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு நான் நம்புறேன். யாருக்கு வேணும் அவங்க சேஞ்ச்? 70 நாள் உயிர் எடுத்தாச்சு, இதுக்கு ரித்விகா மேல வந்து சேஞ்ச்? ரித்விகா 80வது நாள்ல தான் சேஞ்சே ஆனாங்க. கப்படிச்சுட்டு போலியா 20 நாள் 26 நாள்ல கப்படிச்சுட்டு போனாங்க. படிச்சுட்டு போனாள். சொல்ல முடியாது யாரும். உங்களுக்கு வந்து கடைசி நேர சேஞ்சஸ் எப்படி வேணாலும் நடக்கும், அது சொல்லவே முடியாது. ஆனா இந்த சீசன்ல வந்து ஓட் பேசஸா எதுவும் முடிவு பண்றது இல்லைங்கிறதுனால யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது, யார் வெளியில போவாங்கன்னு சொல்ல. அதுதான் சொல்றேன், இது ரொம்ப மோசமான ஒரு சீசனா இருக்கு. எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அடுத்த சீசன் ஆச்சு நாங்க ரிவ்யூ கொடுக்கணும், நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா பார்த்து செய்யுங்க அப்படின்றதுதான் கேட்டுக்கிறோம். சோ வாட் எல்ஸ் ஹரிஷ், வேற ஏதாச்சும் மிஸ் பண்ணிருக்கோமா? எல்லாம் கவர் பண்ணிட்டோம். எவிக்ஷன்ல இருந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். சோ நான் பேசின அந்த 4 நிமிஷம் விஷயத்தை இன்னைக்கு விஜய் சேதுபதி உங்களை 1 மணி நேரம் அறுக்க போறாருன்றத நான் ரெஜிஸ்டர் பண்றேன். நான் சொன்ன அந்த 4 நிமிஷ கதை தான் அங்க நடக்க போகுது, வேற எதுவும் கிடையாது. அதுல வந்துட்டு உங்களுக்கு 1 hour 1.5 hours டைம் எடுத்துட்டு அவர் உங்களை நல்லா அறுக்க போறாரு. எல்லாம் காது குளிர கேளுங்க. பார்வதியும் கம்ருதீனும் தான் இன்னைக்கு அவருக்கு ஒரு ஃபீஸ்ட், வேற ஒன்னும் இல்ல சொல்றதுக்கு. சோ பார்ப்போம். அது 2 எவிக்ஷனான்றது 2ஆ 3ஆன்றது கூட ஒரு கொஸ்டினா இருக்கு. சோ அத 2ஆ அனுப்ப மாட்டாங்க. மிட் வீக் ஒண்ணு இருக்கும் அப்ப லாஸ்ட்ல. இல்ல ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்கிறப்போ 3 ட்ரிபிள்லாம் வர வாய்ப்பு இல்லை. டபுளே எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே யோசிப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா இவங்க எப்படியும் 100வது நாள்ல ஒரு 5 பேர்ல இருந்து 6 பேர் வரைக்கும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால வந்து டபுள் எவிக்ஷன் கூட எனக்கு தெரிஞ்சு பாசிபிலிட்டி கம்மி. பார்க்கலாம் யார் போறாங்க. ஓகே ஹரிஷ், சோ இன்னைக்கு பார்த்துட்டு நாளை பேசுவோம்.